ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ராஜாக்களை பற்றி ஒவ்வொரு ராஜாக்களை பற்றியும் முக்கியமான தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மன்னர் சத்ரபதி சிவாஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ சிவாஜி அவருடைய காலகட்டம் பார்த்துட்டிங்கன்னா இது மன்னராக இருந்த காலகட்டம் கிடையாது. அவர் பிறந்த வருடத்திலிருந்து இறந்த வருடம் 1627 1680. எந்த மன்னருக்கும் பர்சனல் டீட்டெயில் படிக்க மாட்டோம், ஆனால் சிவாஜிக்கு பர்சனல் டீட்டெயில் படிக்கணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா அவருடைய அம்மா பெயர், அப்பா பெயர், மகன் பெயர், பேரன் பெயர், குரு பெயர், மத குரு பெயர், ஆசிரியர் பெயர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சத்ரபதி சிவாஜியுடைய பட்டப்பெயர்கள் பாருங்க. சத்ரபதி ஒரு பட்டப்பெயர், மலை எரி அடுத்த ஒரு பட்டப்பெயர், அடுத்து தக்காணத்தின் புற்றுநோய் 3 பட்டப்பெயர் இருக்கு. ஓகே, இதுல இருந்து பட்ட மன்னராக இருந்தது. இந்த ரெண்டுமே சண்டை போட்டதுனால வச்சிருப்பாங்க. அடுத்து சிவாஜி சம்பந்தமான 2 கோட்டை ரொம்ப முக்கியம். ஒன்று அவர் பிறந்த கோட்டை சிவநேரி கோட்டை, இன்னொன்று அவர் முடிசூட்டிய கோட்டை 1274 முடிசூட்டியிருப்பார் ராய்கர் கோட்டை. இது பிறந்தது, இது முடிசூட்டிய கோட்டை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் தன்னுடைய அவையில் இருக்கும் பொழுது 8 அமைச்சர்களை தன்னுடைய அவையில் வைத்திருந்தார். அதுக்கு பெயர் அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்களேன், அப்சல் கான் மற்றும் சைஸ்டா கான், இவங்க 2 பேருக்கு இடையிலே அதாவது அப்சல் கானுக்கும் சிவாஜிக்கும் மோதல் ஏற்பட்டது. அதில் அப்சல் கானை சிவாஜி அப்சல் கானை கொண்டிருப்பாரு. அடுத்து அவுரங்கசீப் தூது விட்டதுனால சைஸ்டா கான் வந்திருப்பாரு. ஆனால் சைஸ்டா கானால சிவாஜியை கட்டுப்படுத்த முடியாது, தோத்திருப்பார் சைஸ்டா கானு. 2 பேரையுமே வெற்றி கொண்டார் சிவாஜி. அடுத்து பாருங்க, 3ஆவதா ராஜா ஜெய்சிங்னு வந்தாரு. அவருக்கும் சிவாஜிக்கும் இடையில் புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தானது 1665 ஜூன் மாதம். ஓகே, இது யாருக்கு யாருக்கும்? சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங். நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின், இந்த அஷ்ட பிரதான்ல யார் தலைமை அமைச்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.